நம்ம இன்றைக்கி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அதிரசம் செய்கிறதுக்கு நம்ம பாகு காய்ச்ச போகிறதில்ல. பொதுவாக அதிரசம் செய்கிறதுக்கு அடுப்பில் வச்சு பாகு ரெடி பண்ணிட்டு தான் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிகினர்ஸால் பண்ண முடியாது. ஏன்னா பாகு பதம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுனாலும் அதிரசம் ஒழுங்காக வராது. ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி பாகே செய்யாமல் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் அதிரசம் சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. எந்த அளவுக்கு ஈஸினா பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம், அதே மாதிரி அதிரசம் செய்ய தெரியாதவங்களும் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கும் ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி வீட்டில் இருக்க அரிசி அளக்கிற உலக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்து எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இந்த அரிசியில் மண் தூசிலாம் இருக்கும். தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணின பிறகு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ 5 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. அரிசி நல்லா ஊறிருக்கு. ஸ்டார்டிங்கில் செய்யும்போது இந்த மாதிரி குறைவான அளவுலேயே செஞ்சு பாருங்கள். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு காய வச்சா போதும். நம்ம கையில் தொடும்போது அரிசி நம்ம கையில் ஒட்டணும், அதுதான் பக்குவம். இந்த ஸ்டேஜில் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுக்கு வாசனை பிடிக்கும்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. கப்பி இருந்ததுன்னா நீங்கள் ஜலிச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அரிசி ரொம்ப நேரம் காஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி அளவுகளும் ரொம்ப முக்கியம். இப்போ அரைச்சி இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை அப்படியே வச்சுருங்க. இது 2 நாள் வரைக்கும் அப்படியே ஊறணும். 2 நாளுக்கு அப்புறமா தான் நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்திட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம், காஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு. மாவில் கொஞ்சம் கூட சூடு இல்லாத போது தான் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்படியே இருக்கட்டும். 2 நாளுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 2 நாள் கிட்ட ஆயிருக்கு. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு செட் ஆகிட்டு வந்திருக்கு. ஒருவேளை இந்த மாவு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா சுடு தண்ணி லேசாக தெளித்து நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மாவு இந்த மாதிரி நெழுகலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அதிரசம் தட்டும்போது பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி சின்ன உருண்டையாக மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. கையில் வச்சு உருட்டிட்டு நம்ம அதிரசம் தட்டி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. வாழை இலை இல்லைன்னா நீங்கள் ஒரு பால் கவர், அதுக்கப்புறமா பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவை வச்சுட்டு லேசாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸில் இருந்தால் போதும். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இது சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம சூடான எண்ணெயில் போடணும். இப்போ அதிரசம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதிரசம் செய்கிறதுக்கு எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம். எண்ணெய் ஒழுங்காக சூடாகாமல் இருக்கும்போதே நீங்கள் அதிரசம் மாவை உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா அது பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா சூடாயிட்ட பிறகு நீங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதிரசம் மாவை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. அந்த அதிரசத்துக்கு மேலவே இந்த மாதிரி சூடான எண்ணெயை தெளித்து விடும்போது அது அப்படியே பொங்கி வரும். இப்போ இது 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
2 பக்கம் திருப்பி விட்டு கலர் நல்லா ஈவனாக வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டே நீங்கள் அதிரசம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2வது நாள் 3வது நாள்லாம் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்டவ் வந்து இடையிடையில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு அந்த எண்ணெயோட சூடு பேலன்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு இதில் இருக்க எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு கரண்டிக்கு மேலே இன்னொரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்க பட்சத்தில் இந்த ஸ்டெப் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா கரண்டியில் எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம 2 பக்கம் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கரண்டி வழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அதிரசம் ஃபாஸ்ட்டாக அந்த எண்ணெய் உள்ள விழுகும். அப்போ வெளியில் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக பாகை செய்யாமல் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் அதிரசம் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் பாகையை செய்யாமல் செஞ்சுருக்கீங்கன்னு. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த அதிரசம் நல்ல தித்திப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ தித்திப்பாக இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்துக்கலாம். அப்போ இனிப்பு வந்து மீடியமாக இருக்கும். நான் பொதுவாக இந்த ரேஷியோவில் தான் எடுத்துக்குவேன், 1:1 ரேஷியோவில். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.